பட் காமராஜருக்கு உயரம் பெருசு. இந்திய அரசியல்ல காமராஜருக்கு அந்த வரலாற்று சுவடுகளை மறைக்க இந்திரா காந்தி குடும்பம் முயற்சி பண்ணுது. அதான் மார்ஷல் நேசமணிக்க ஸ்டேட்மெண்ட், எனக்கு அவன் பண்ண துரோகம் பெருசு, 500 வருஷம் ஆனாலும் என் ஜாதியில் இப்படி ஒரு தலைவன் வந்திருக்க மாட்டான், அதனால அவனுக்கு நான் துரோகம் பண்ண அவனுக்கு எதிராக போக விரும்பலன்னு நேசமணி சொன்னார். பட் அதற்காக காமராஜரோட நடவடிக்கைகள் ராஜாஜி தரப்பினர் மாநாட்டில் கலந்துக்கிறார் என்பதற்காக செப்டம்பர் 11 நடந்த இமானுவேல் சேரன் கொலையை மையமாக வச்சு 2 வாரத்துக்கு பிறகு டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்டில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை கைது பண்ணிக்கிட்டு, அதற்கு பிறகு அதுக்கு எதிர்ப்பு இல்லை முக்குலத்தோர் சமுதாயத்தில் தெரியும் போது, ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு ஜாதியை திருப்பி அரசியல் பண்ண எம் நடராஜனுக்கு எதிராக எங்களுக்கு ஒரு ஆயுதம் கிடைச்சி அந்த ஆயுதத்தை வச்சு நாங்களும் பிளே பண்ணுங்கிறதும் வரலாறு தான். ஓவர் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் அண்ணா. ஆக்சுவலாக கலைஞர் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஓவர் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் அண்ணா தான் எம்ஜிஆர் அவரோட பெரிய தலைவராக வர்றதுக்கு ஒரு காரணமாட்டு 77 அமைஞ்சது. பாருங்க, ரவீந்திரன் துரைசாமி எதையும் நேர்மையா நாணயமா சொல்லி ஐயா வைகுண்டர் வழியில தாழ்நிலை நாடார் தொண்ட நாட்டு 2026 சமூக நீதியை நிலைநாட்டுவான். அது நாடாருக்கு மட்டுமில்லை, எல்லா சமூகங்களுக்கும் சேர்த்துதான். FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஆர்டி சார் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் வம்சே சார். இந்த வாரம் பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறந்த நாள். ஓகே, முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு சென்னையில் என்னால் பெரிய அளவுக்கு செலிப்ரேஷன்ஸ் பார்க்க முடிஞ்சது. எல்லா தரப்பு தலைவர்களும் காமராஜருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போ ரோட்டில் நிறைய பேனர்ஸ்லாம் பார்க்க முடியுது. ஸோ காமராஜ் என்ற ஒரு ஆளுமை தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு அவர் இறந்து ஒரு 50 வருடங்கள் கழிச்சு இப்போ ஒரு இன்னும் ஒரு பெரிய ரெலவன்ட் ஃபோர்ஸாக இருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது நான் தாழ்நிலை நாடார் தொண்டேன். பட்டு மார்ஷல் நேசமணிக்கு உண்மையான போல நான் அங்கீகரித்து தான் பேசியிருக்கேன். என்றைக்குமே மார்ஷல் நேசமணி அவருக்கு வண்டி வந்தாலே கும்பிடுவாப்பில், வண்டி அவரில் இருக்க வேண்டியதில்லை. தொகுதிக்கு போகாமல் உண்மையிலே ஜெயித்தவர். 62ஆம் ஆண்டு ஐசோலேக் ஹாஸ்பிட்டல் மும்பையில் இருந்து ஜெயித்தவர். அவர் 67 காமராஜ் தோத்தம் பிறகு அவர்கிட்ட ரிப்போர்ட்டர்கள் கேட்கும்போது அவர் சொன்ன பதில், எனக்கு அவன் எவ்வளவோ துரோகம் பண்ணியிருக்கான், காமராஜோட மூத்தவர், ஆனால் அவனுக்கு எதிராக நான் போக விரும்பலை. ஏன் போக விரும்பலைன்னா, இன்னும் 500 வருஷம் ஆனாலும் என் ஜாதியில் இப்படி ஒருத்தன் வந்துவிட மாட்டான். ஸோ அவன் அந்த உயரத்துக்கு வந்தவன். ஆனால் எனக்கு அவன் பண்ண துரோகம் பெருசு. பட் நான் இந்த புள்ளிக்குள்ள இருந்து வந்ததுனால அவனுக்கு எதிராக நான் போக விரும்பலன்னு மார்ஷல் நேசமணி சொன்னார். பெரிய தலைவர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்ஷல் நேசமணியும் ஐயா தாழ்நிலை நாடாரும் தான் பெரிய தலைவர். அதுதான் ரப்பர் நாவலில் ஜெயமோகன் எழுதியிருப்பாப்பில். கண்ணிமைக்கும் நேரத்தில் நேசமணியும் தாழ்நிலை நாடாரும் அவர்களின் பெரும் தலைவர்களாகிவிட்டார்கள்னு எழுதியிருப்பாப்பில். அதாவது பாஸ்கரன் நாயர்னு ஒரு லெப்டிஸ்ட்டு, ஒரு சமூக ஊழியர், ஒரு பெரிய மக்கள் நல்ல ஆர்வம் கொண்டவர். எப்பவும் அவர் பின்னாடி நாடார் கிருஷ்ணவ சமூக இளைஞர்கள் ஒரு 50 பேர் இருக்கக்கூடிய அளவுக்கு அரசியல் பண்ணவர். இந்த மாவட்ட பிரிவினையில் அவர் இங்கே தங்கிட்டும் போது நேசமணியும் தாழ்நிலை நாடாரும் இந்த சமூக மக்களுக்கு தலைவராகின்ற போது பாஸ்கர் நாயர் பின்னாடி யாரும் இல்லைங்கிற ஒரு கருத்தை ஜெயமோகன் எழுதியிருப்பாப்புல. அந்த மாவட்டத்தில் தலைவர்கள் நேசமணியும் தாழ்நிலை நாடாரும் தான். அந்த இணைஞ்ச பிறகு நேசமணிக்கு காமராஜ் ஜஸ்டிஃபை பண்ணலை. ஆனால் நேசமணி என்ன சொல்கிறாருன்னா, 500 வருஷம் ஆனாலும் என் ஜாதியில் இப்படி ஒருத்தன் வந்துவிட மாட்டான், அதனால அவனுக்கு எதிராக நான் போக விரும்பலைங்கிற கருத்தை சொல்கிறாப்புல. ஸோ காமராஜருக்கு உயரம் இந்திய அரசியலில் பெருசு. இந்திரா காந்தி சாஸ்திரி 2 பிரைம் மினிஸ்டரை கமாண்ட் பண்ணவர். பிரைமிஸ் ஆனதும் ஏசி பிரசிடென்ட் தேடி வந்தவங்க. அந்த லெவலில் இருந்த ஒரு உயரத்தில் இருந்தவர் காமராஜ். ஸோ அதோட ஒரு தாக்கம் இன்னைக்குள்ள அரசியல் சூழ்நிலையில் வந்திருக்கலாம். பட் அதற்காக காமராஜரோட நடவடிக்கைகள் ராஜாஜி தரப்பினர் மாநாட்டில் கலந்துக்கிறார் என்பதற்காக செப்டம்பர் 11 நடந்த இமானுவேல் சேரன் கொலையை மையமாக வச்சு 2 வாரத்துக்கு பிறகு டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்டில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை கைது பண்ணிக்கிட்டு, அதற்கு பிறகு அதுக்கு எதிர்ப்பு இல்லை முக்குலத்தோர் சமுதாயத்தில் தெரியும் போது சட்டசபை கூட்டத்தொடர் முடிஞ்சதும் இமானுவேல் சேரன் கொலை வழக்கில் அவர் சேர்த்தாருன்னா, அது ஒரு அரசியல்வாதியா தனக்கு எதிரியா உள்ளெதிரியா இருக்கக்கூடிய ராஜாஜி கூட பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஒரு பேச்சாளர், 3 MLA-க்களை கொண்ட ஒரு MP பெயரக்கூடாதுங்கிற ஒரு அரசியல் நகர்வை செய்தாருங்கிறதும் வரலாற்று உண்மை. நான் அது பல முறை சொல்லியிருக்கேன். சமூக ஒற்றுமைக்காக கூட அதை சொல்லியிருக்கேன். மறவர் சமூக தலைவரான ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை மீது தவறான ஒரு இதை தேவேந்திர சமூக சகோதரர்கள் கருதக்கூடாது. இது அரசியல்
கைதுங்கிறத நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி காமராஜ் நடவடிக்கைகளில் பல விமர்சனங்கள் எனக்கு உண்டு. பட் காமராஜருக்கு உயரம் பெருசு. இந்திய அரசியலில் காமராஜருக்கு அந்த வரலாற்று சுவடுகளை மறைக்க இந்திரா காந்தி குடும்பம் முயற்சி பண்ணுது. அதை மோடி தடுக்கிறக்கூடிய சில வேலைகளை செய்கிறாரு. நானும் அந்த வரலாற்றை whatever மேபி 4 வருஷம் கமாண்ட் பண்ண ஒரு தமிழங்கிறத பதிவு பண்ண விரும்புகிறேன். அந்த வகையில் காமராஜ் புகழ் ஓங்கிறது எனக்கு மகிழ்ச்சி தான். நீலதுவேச நாடார் அந்த இடத்துல இந்திரா காந்தி கிட்டேயே பிரதமர்கிட்டயே டெல்லியில் வந்து காமராஜ் ஃபவுண்டேஷன் விழாவில் மோதல் போக்க சந்திச்சாரு. அரசியல் ரீதியாட்டம் அவர் இந்திரா காந்தி கிட்ட இருந்து விலக வேண்டிய சூழ்நிலை கேரளாவில் நீலதுவேச நாடாற்றை ஏற்பட்டது. என்னை பொறுத்தளவில் அந்த வரலாற்றில் காமராஜ் இடம்பெற்ற அந்த 2 அப்பர் காஸ்ட் பிரைம் மினிஸ்டரை கமாண்ட் பண்ண ஒரு சொல்லணுமா, கல்லறுக்கும் ஜாதி சொல்லிடுவோமா, ஒரு ஆளு ஒரு ஒரு மற்றவங்களை ஓகே அந்த காமராஜ் வந்து கமாண்ட் பண்ணாருங்க. அந்த வரலாற்றை அழிய விடக்கூடாது. அதை சில லீச்சஸ் வந்து அதை அழிக்க பார்க்குறாங்க. மணிசங்கர் ஐயர், சிதம்பரம் போன்றவங்களை அதை அழிக்க பார்க்குறாங்க. அதை பதிவு பண்ணுங்கிறது தான் என்னோட இது. வந்து நீங்கள் வந்து உண்மையான இது இந்த விஷயத்தில் எனக்கு நீங்கள் ஒரு உண்மையான தகவலை மறைக்கிறீங்க. இது வந்து நான் உங்களோட பேச்சுகளும் கற்றுக்கிட்டு தான். அதாவது தமிழக அரசியல் வரலாற்று எந்த ஒரு சீஃப் மினிஸ்டரும் ஒரு பார்லிமெண்ட்ல காந்தி குடும்பத்தை சேர்ந்த நபர் எடுத்த ஓட்டு அதிகமான ஓட்டு எடுத்ததுக்கு காமராஜ் வந்து 62, நேரு எடுத்த ஓட்டு அதிகமான எடுத்த ஓட்டு உண்மை. நீங்க ஷேர் பண்ண தகவல். அப்படிப்பட்ட ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டு அரசியல் அதாவது ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் பிறகு ஒரு 20 ஆண்டு காலம் ப்ரோ காமராஜ் ஆன்டி காமராஜர் தான் நீங்க சொன்ன. அப்படி உயரமா இருந்த காமராஜரை மறைத்துட்டு இங்க வந்து இங்க இருந்த திராவிட கட்சிகள் இந்த அதிமுக அண்ணாவை தான் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. உண்மையை காமராஜர் பேரை வந்து இது வந்து ஒரு நல்ல பண்ணது அதிமுக அதிமுக தான். இப்ப கூட காமராஜ் இவ்வளவு பெரிய இது கிடைச்சு ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பெரிய ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு. ஜெயலலிதா இருக்கும் காமராஜ் இந்த அளவுக்கு கொண்டாடி எல்லாமே இருக்குங்க. ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு ஜாதியை திருப்பி அரசியல் பண்ண எம் நடராஜனுக்கு எதிராக எங்களுக்கு ஒரு ஆயுதம் கிடைச்சி அந்த ஆயுதத்தை வச்சு நாங்களும் பிளே பண்ணுங்கிறதும் வரலாறு தான். ஓகே, சில விஷயங்கள் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணது காமராஜருக்கு செல்வாக்குக்கு தான் நேரு பண்ணாரு. தந்தை பெரியார் கருத்துருவாக்கம் பண்ணாரு. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதை என்டால்ஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு நாம பார்க்கிறோம். சில கசப்பான விஷயங்களை ஓவரா போட்டு பேசாண்டாங்கிறதுக்காக நான் இல்ல, எனக்கு வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க உண்மை அண்ணா தான் தமிழ்நாட்டு பாப்புலாரிட்டி உச்சத்தில் இருந்தாருன்னு. காமராஜ் பாப்புலாரிட்டி அண்ணா பாப்புலாரிட்டி பெருசா? அண்ணா வந்து 67 லீடராட்டே ப்ரொஜெக்ட் ஆகலைங்க. அவரு காஞ்சிபுரத்துல தோத்ததும் சட்டசபைக்கு நிக்கல. காந்தராஜையும் நம்மளே வச்சு ஒரு விவாதம் எடுங்க, அந்த ராஜாராமுக்கு தம்பிய காந்தராஜையும் வைங்க. நான் ஃபேக்டா தான் சொல்றேன், தரவுகளோட தான் சொல்றேன். பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை காஞ்சிபுரத்துல தோத்தாரு, கலைஞர் தஞ்சாவூர்ல ஜெயித்தாரு. ஒரு காஞ்சிபுரத்துல ரொம்ப மோசமான ஓட்டுல தோத்துட்டாரு, கடுமையான லீடிங்ல தோத்தாரு. அப்புறம் எம்எல்ஏக்கு நிக்கல. சென்னைக்கு வந்து 6 தொகுதிகள் உள்ள தென் சென்னையில சேஃபா நின்னாரு பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை. அப்புறம் அவர் வெற்றி பெற்ற பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் எம்எல்சி ஆகி சீஃப் மினிஸ்டர் ஆனாரு. கலைஞர் பண்ணது ஓவர் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் அண்ணா. ஆக்சுவலா கலைஞர் தன்னை ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு பதிலாக ஓவர் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் அண்ணா தான் எம்ஜிஆர் அவரோட பெரிய தலைவராக வர்றதுக்கு ஒரு காரணமாட்டு 77 அமைஞ்சது. நாம இப்போ வந்து சில விஷயங்கள் பேசும்போது ஆணித்தனமா சொல்லுவோம், ராஜாஜியை புல்லுகப்பட்டவர் கொல்லப்புற வழின்னு சொன்ன அண்ணா வந்து ஏன் மக்களை சந்திக்காம எம்எல்சி ஆயிடுச்சு பின்சானாருங்கிற புள்ளியெல்லாம் கேட்போம். இதெல்லாம் வரலாறு தான். நம்ம சரி ஓவரா இதுக்குள்ள போவாண்டாங்கிறதுக்காக நம்ம சொல்றோம், ஒரு சொல்ல கருதுறோம். என்றாலும் எதுனாலும் நம்ம வந்து தரவுகளோடைய விஷயங்களை அணுகிறோம். ஓகே, இது என்னன்னா இப்போ இது ரீசெண்டா நிறைய பேர் காமராஜ் கொண்டாடுறது வந்து அது எனக்கு அது பிடிக்கல. காமராஜ் வந்து ஒரு ஜாதிய வட்டத்துக்குள்ள கொண்டாடுறது பிடிக்கல. நீங்களும் சொல்லியிருக்கீங்க காமராஜ் வந்து ஆன்டி நாடர் பாலிடிக்ஸ் அதிகமா பண்ணாருன்ற மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க. அதான் மாஸ்டர் நேசமணிக்க ஸ்டேட்மெண்ட், எனக்கு அவன் பண்ண துரோகம் பெருசு, 500 வருஷம் ஆனாலும் என் ஜாதியில் இப்படி ஒரு தலைவன் வந்திருக்க மாட்டான், அதனால அவனுக்கு நான் துரோகம் பண்ண அவனுக்கு எதிராக போக விரும்பலன்னு நேசமணி சொன்னார். ஓகே, பட் ஆனால் இப்போ இன்னைக்கு பெருசா காமராஜ் இன்னைக்கு பெருசா கொண்டாடுறதே நாடார் ஐடென்டிட்டி வச்சு தான் இது பண்றாங்க. ஒரு நாடார் அசர்ஷன் தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆஃப்டர் ஜெயலலிதா? அதுவும் குறிப்பா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு. ஜெயலலிதா பீரியட்ல நாங்க தான் ஜெயலலிதாவை விரட்டில தான் எங்கிட்ட சரண்டர் ஆகி கல்லறுக்கும் ஜாதிய சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மணிபுரன்னு மிகப்பெரிய மாஸ் லீடர், யாருக்கிட்டையும் பணியாதவங்க எங்கிட்ட சரண்டர் ஆகி அதை ஒத்துக்கிட்டு போனாங்களா? அதை இன்னைக்கு அதை காட்டி சிவி சண்முகத்தை நக்கல் அடிக்க முடியுது, எடப்பாடி பழனிசாமியை நக்கல் அடிக்க முடியுது, யாரெல்லாம் நக்கல் அடிக்க முடியுமோ நம்ம லிஸ்ட்ல எடுத்து, ஆமா சொன்னீங்க நீங்க அப்போ கோமால இருந்தீங்களா மயக்கத்துல இருந்தீங்களான்னு கேட்க முடியுது. அப்போ ஜெயலலிதா பீரியட்லயே நாங்க ரவீந்திர துரைசாமி டீம் சாதிச்சிருக்கு. பட் பொலிட்டிக்கல் பவர் வந்து இப்போ நாடாருக்கு அதிகமாக வந்திருக்காது ஒரு காரணம் இல்லை. ஜெயலலிதாவும் பொலிட்டிக்கல் பவர், நாடார் வந்து ஒன்றும்
டினை பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க பீரியட்லேயும் ஒரு ராஜ்யசபா ஒரு 6 பேர் போட்டதில் நாடாருக்கு முக்குலத்தோருக்கு அடுத்தபடி அதிக ராஜ்யசபா நாடாருக்கு தான் போட்டிருப்பாங்க. அமைச்சர்களும் நிறைய அமைச்சர்கள் பிரதித்துவம்லாம் கொடுத்தாங்க. கடைசியாக 96 நாடார்கள் ஜெயலலிதா ஆட்சியை அகற்றினாங்க. ரவீந்திரன் துரைசாமி என்னோட கருத்துருவாக்கம் மெயின். 2006 எங்கள் டீமோட கருத்துருவாக்கம் வந்து ஜெயலலிதா ஆட்சியை அகற்றுறதுக்கு முக்கிய காரணம் விவி மனோஸ் அண்ணன் வைகுண்டராஜன் வந்து நான் அவர்கிட்ட நட்பாகி அந்த டாட்டா ஃபைட்டில் டாட்டா லேண்ட் அக்விசிஷன் சோனியாவையும் கலைஞரையும் முறியடித்து நாடார் லேண்டை கலைஞர் எடுக்க முடியாத அளவுக்கு நாங்கள் ஃபைட் பண்ணி கலைஞரை அதை விட்டுட்டு போகக்கூடிய அளவுக்கு செய்தோம் இல்லையா. அப்போ வந்து அவர்கிட்ட நட்பு கிடைக்கும்போது அவர் சொன்னது, அண்ணே சிவந்தி ஆயத்தன் நான் சரத்குமார் எல்லாரும் பண்ணதை உங்கள் கருத்துருவாக்கத்தில் நாடார் ஓட்ட அப்படியே அம்மாவுக்கு எதிராக திருப்பிட்டீங்களேன்னு சொன்னார். ஸோ 2006 நாடார் வாக்குகள் வந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக திருப்பினதில் நான் எங்கள் பங்களிப்பு, என்னோட நண்பர்கள் வேற சொல்லாண்டாங்கிறாங்க. எனக்கு அந்த டீமில் நின்று ஒர்க் பண்ணவங்களாம் ரெகனைஸ் பண்ணதுக்கு ஆசை தான், அவங்க வேண்டான்னு சொன்னனால நான் சொல்லலை. பட் 2011 பிறகு, அதாவது 96 தோக்கடிச்ச நாடார்கள், 2006 தோக்கடிச்ச நாடார்கள் 2016 தோக்கடிக்க முடியாத காரணம் சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபினர்னு அவங்க தட்சிண மாற நாடார் சங்கம்னு திராவிட அரசர்களான நாடார்களின் சங்கம்னு அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தை, சைவபானு சத்ரியா வித்தியாசாலன்னு வச்சிருக்கக்கூடிய சமுதாயத்தை அந்த ரெகனைசேஷனை ஜெயலலிதா கொடுத்துட்டாங்க. அந்த சமுதாயத்தோட கிளைமை ரெகனேஷன் கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கு காரணம் நாங்கள் ஜெயலலிதாவுக்கு எதிராக வெள்ளாளர், யாதவர், தேவேந்திர குல வேளாளர்லாம் நாங்கள் திருப்பி விடுவோம், நடராஜனுக்கு அரசியலுக்கு எதிர் அரசியல் பண்ணி ரவீந்திர துரைசாமி டீம் திருப்பி விடுவோம் கதான் கொடுத்தாங்க. அப்படி கொடுத்தது 96 இருந்த நாடார் எதிர்ப்பு, 2006 இருந்த நாடார் எதிர்ப்பு, 2016 இல்லை. ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கு அதுவும் ஒரு காரணம், ஒரு பிரசல ஆட்சிக்கு வர்றது அது ஒரு காரணம். என்னோட பாயிண்ட் என்னன்னா, எடப்பாடி ஆட்சியோட ஸ்டாலின் ஆட்சியில் நாடார்கள் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அதுவே அவங்க ஒரு அசர்ஷன் அதிகமாக இருக்கக்கூடிய அசர்ஷன் ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எனிதிங் தட் பில்ட் அப்பான் காஸ்டிசம் வில் கிராக் டவுன். நான் நாடாருக்காக மட்டும் ஃபைட் பண்ணல. அடுத்து ஒரு ஆட்சி மாற்றம் வரும்போது அதில் தேவேந்திர குல வேளாளர்கள் பவர்ஃபுல்லாக இருக்கணும், முத்திரையர்கள் பவர்ஃபுல்லாக இருக்கணும், யாதவர்கள் பவர்ஃபுல்லாக இருக்கணும், செங்குந்தர்கள் பவர்ஃபுல்லாக இருக்கணும், பறையர்கள் பவர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் தான் இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேனே தவிர, வடக்க 2 பேர் மேற்க 2 பேர் 1000 கோடி பார்த்தவங்க 10,000 கோடி பார்க்கறதுக்கு வால் பிடிக்கிறதுக்கு ரவீந்திர துரைசாமி இல்லை, அதுக்கு வேற முதுகெலும்பு இல்லாத ஆட்கள் இருப்பான். அவனை பாருங்க. ரவீந்திர துரைசாமி எதையும் நேர்மையா நாணயமா சொல்லி ஐயா வைகுண்டர் வழியில தாழ்நிலை நாடார் தொண்ட நாட்டு 2026 சமூக நீதியை நிலைநாட்டுவான். அது நாடாருக்கு மட்டுமில்லை, எல்லா சமூகங்களுக்கும் சேர்த்து தான். ஓகே சார், இவ்வளோ தூரம் வந்து எங்களுடைய கேள்விக்கு பதில் சொன்னோம்னா ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி.